தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இப்போ உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு இல்லை. 1956 நமக்கு மொழி வழி மாநிலம் உருவாக்கப்பட்ட போதே இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு தமிழ் தேசிய அமைப்புகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, பெரியாருங்கிறவர் தமிழர் கழகம் அப்படிங்கிற உருவாக இருந்த நேரத்தில் இடையில பூந்து திராவிட கழகம்னு ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர்கள் அல்லாத பிற மொழியினரை எல்லாம் பேசி ஒன்றுபடுத்தி தமிழருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ் மொழி மாநிலம் அதற்கான சட்ட வரையறையே இன்னும் வரைக்கும் நிறைவேற்றப்படலை. 1956 மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கல்வியில இடஒதுக்கீடு உண்டு. இது எல்லா மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை போட்டு அதற்கான அறிக்கையும் வந்தது. அப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். கருணாநிதி அவர்கள் தெலுங்கு சின்ன மேலங்கிறதுனால அந்த பட்டியலில் அவர் நீக்கப்பட்டார். அவர் ஜாதியை தமிழ்நாட்டு சட்டநாதன் அறிக்கையில தமிழ் ஜாதி இல்லை அப்படின்னு வந்துட்டு, அப்போ என்ன நடப்பு என்ன, இந்தியா ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க, ஒன்றிய அரசு அப்படின்னு திமுக சொல்லுது ஒவ்வொரு தடவையும். அப்ப அந்த ஒன்றிய அரசுனா என்ன, ஒவ்வொரு மாநில உரிமைகள் இங்க நிறுவப்பட்டுச்சு. அப்ப அந்த மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது நடந்தவே இல்லை. இன்று வரைக்கும் அந்த சட்டநாதன் கமிஷன் நடைமுறைப்படுத்தல. தமிழர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல அரசு வேலையில இடஒதுக்கீட்டுல தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் சொல்லுது. எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில மக்களுக்கு தான். அதனாலதான் அங்க உள்ள மக்கள் படித்து நல்ல வேலையில் இருக்கிறதுனால குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து அந்த மாநிலத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க முழுமையாக அந்த பகுதியை ஆள்ற ஒரு சக்தியா ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்ல உள்ளாட்சி தேர்தலையோ வெற்றி பெற்று, உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்களோ அதை வச்சுதான் ஒரு முதலமைச்சர் வர முடியும், ஒரு சட்டமன்றத்துக்கு வர முடியும். அப்படி எதுலையுமே நம்ம வர முடியாது போன முதல் அடிப்படை காரணமே மாநில உரிமை இங்கு மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மறுக்கப்பட்டதுக்கு மூல காரணமானது திராவிட கழகம், அதிலிருந்து தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய பிற மொழியாளர்களால் நடத்தக்கூடிய, குறிப்பாக தெலுங்கு மொழியினர் தான் அதை இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்தி வர்றாங்க. அதற்கு தெலுங்கர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து கருணாநிதி குடும்பத்தை ஒரு மன்னராட்சி மாதிரி ஏற்றுக்கொண்டு, எந்த மாநிலத்தில் அதுக்கு ஏற்றுக்கொள்வாங்களா? கருணாநிதி, அவர் பையன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின், இப்படி தொடர்ந்து இவங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட மொழிவழி மாநிலம் உருவாயிடக்கூடாது, இங்க தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டா அடிப்படை உரிமை இங்க நிறைவேற்றப்பட்டுடும்.